பல்வேறு மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். அதே போல இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முதலமைச்சரை நீங்க வலியுறுத்திருக்கீங்களா? அது சம்பந்தம் அதுதான் நான் இன்னைக்கு ஒரு நிதியமைச்சர் ஒரு மாண்புமிகு திரு மரியவில் சென்று பேசும்போது அங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையிலையும் அதை நிறைவேற்றிட்டாங்க. அடுத்து அவருடைய ஜனாதிபதி ஒப்புதல் கண்டி போகுதுங்க. இதுக்கு மத்தியில நீங்க தமிழக அரசு சரி பிற மாநில முதலமைச்சர்கிட்ட நீங்க நம்ம முதலமைச்சர் பேச வைக்கணும். அது இல்லாம சட்டமன்றத்தில் இதுக்கு ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வரலாம், இல்ல சட்ட முன்னெடுப்புகள் நீங்க நாளைக்கு இதை கோர்ட்லயே இதை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா இதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த காலம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. நாங்க பேசும்போது அன்னைக்கு அந்த ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேசும்போது இது தமிழ் எங்க அதாவது உங்க பாஜக மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கும். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. புதிய ஒரு இது எல்லாமே சென்ட்ரலைசேஷன், எல்லாமே நீங்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறீங்க. மாநில யாருக்கும் நிதி கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கையேந்த வேண்டியது இருக்கு. இந்த சூழ்நிலையில இது போன்ற விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நான் சொல்றாரு 85 விழுக்காடு நீங்க எல்லாமே உங்க மாநில அரசு தானே போதும், எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க சொல்லும்போது அந்த பர்டிகுலர் 90 கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு ஒப்புதல் இல்லாம எதுவுமே மாநில அரசு செய்ய முடியாது. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தலாம்ல அவங்க இந்த 85 ரிவர்ஸ் ஆகலையே. அதனாலதான் நாங்க சொன்னது இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு மீடியா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா வந்திருக்காங்க. இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிற அரசியல் இயக்கங்களும் இதை முன்னெடுக்கணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாருமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு அதாவது இத தமிழ்நாடு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க நான் கேட்டதுனால இனியும் விளக்கமா சொல்லிடுறேன். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் அவர் கூட இருந்தாரு. மகாராஷ்டிராவை சார்ந்த சரத்பவார் இயக்கத்தை சார்ந்த என்சிபி அந்த இயக்கத்தை சார்ந்த அவங்க சுப்ரியா சுலே அவங்க இருந்தாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமச்சந்திரன் அவர் இருந்தாரு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு மூத்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவங்க இருந்தாங்க. நாங்க இருந்தோம். நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு திருத்த சொல்லியிருந்தாங்க 90 கிளாஸ் ரிமூவ் பண்ண. அது என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 எம்பிஸ் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ராஜ்யசபால பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில திருச்சி சிவா அண்ணா இது பேசியிருக்கிறாங்க. அது இல்லாம காங்கிரஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். மற்றபடி தமிழ்நாடு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க ராஜ்யசபால எங்களுக்குனாச்சும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் அறிவிச்சார் அவர் சபாநாயகர் சொல்லும் போது என் பேரெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, விவாதத்துக்கு விடணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அமளியில அந்த சபையில விவாதம் நடக்கல, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜ்யசபால ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேச விட்டுருக்காங்க. அதை என்னோட இது என்னன்னா இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கணும். அவங்க அடுத்த நாள் தான் வருது, ராஜ்யசபால அடுத்த நாள் தான் வருது. அங்கவே அட்லீஸ்ட் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காண்டி அறிக்கை விடுறதோட அங்கவே பேசணும். அதான் என்ன நீங்க கேட்டதுனால சொல்றேன் நான். அவருக்கு அதே வேளையில இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த சுரங்கங்களை கனிம வளங்கள்ல பாத்தீங்கன்னா அனுமதியை மீறி அவர்கள் இயற்கை வளங்களை சுரண்டிட்டு இருக்காங்க. இதற்கு யாருமே முன்னெடுப்பு இல்லாம இருக்கு. அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா இயற்கை வளங்கள் தொடர்ந்து பாதிச்சிருக்கு. இது நீங்க சாதாரண நீங்க இந்த நம்ம கிரானைட் குவாரில இருந்து நம்ம ஜல்லி எடுக்கிறாங்களே அந்த குவாரில இருந்து நீங்க அதாவது கிரிட்டிக்கல் தாது மணலா இருக்கட்டும் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதாவது லட்சக்கணக்கான கோடிகள் தான் சொல்லலாம். நீங்க இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுமானம் 50,000 60,000 70,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குங்க என்னுடைய இது காலங்காலமா. இது ஒரு சிலர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நமக்கு நிதி கிடையாது. ஆனா ஒரு சிலர் அதை இது பண்ணிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. அந்த அதிகாரி சொல்லும் போது 2 லட்சம் கோடின்னு சொல்லும் போது எனக்கு அப்பதான் எடுப்பார். 2 லட்சம் கோடி அவங்க இது வரைக்கும் அவங்க கேஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த சட்டம் நிறைவேறிச்சுன்னா அப்ப இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா, மாநில அரசு இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா அந்த 2 லட்சம் கோடி அந்த மைனிங் கம்பெனிஸ் கட்ட வேண்டியது இல்லை. அப்ப யாரோ இதுல புஷ் பண்றாங்க, இவ்வளவு அவசரமா புஷ் பண்றாங்க. தமிழ்நாடு சொல்ற மாதிரியே தான் இங்கேயும் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் அதை கண்ட்ரோல் பண்றாங்க. மைனிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலேயே கொஞ்சம் பேர் அதை கட்டுப்பாட்டில் இருக்குது மைனிங் இண்டஸ்ட்ரி. இது என்னன்னா இது இந்த அரசு இப்போதைய நம்ம தமிழக அரசு அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணோம். நீங்க வருவாய் நமக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கு. அதே நேரத்தில் அந்த வருவாயை கூட்டுறதுக்கு எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க. லஞ்சத்தை லாவணியத்தையும் குறைக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெவென்யூ பேசிஸ்லயும் பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருவாய் வர்றதுக்கு இந்த முயற்சிகளும் எடுத்து